புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தினம் தினம் புதுமைகளை சார்ந்து பதுமையான ஒரு பதிவு வலம் வர வேண்டும் யாவரு செவிகளுக்கும். இது பெரும் மாற்றத்தை தரும் எண்ணம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உறவுகளே, இன்று நிகழ்வுகளுக்கு நாளை சரியான மருந்திருக்கும். நாளை நிகழப்போவதற்கு இன்றே நல்ல வரையுறை இருக்கும் என்ற எண்ணத்துக்குள் நம்மை வகுத்து வழிநடத்தி கொள்ளும் பக்குவத்தில் மனிதர்களாக நாம் தான் நம்மை தயார்நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் உறவுகளே, பல்வேறு நிகழ்வுகள் தினம் நம் நாட்களுக்குள் நம் செல்லும் இடங்களில், நம் கண்களுக்கு பார்க்கும் இடங்களில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது நம் வாழ்வியலுக்குள் என்ன பெரிதான ஒரு மாற்றத்தை ஏற்றிவிட உதவி புரிந்துவிடும் என பிரித்தறிந்து அதை நமக்குள் வளர்த்து கொண்டு அடுத்த கட்டங்கள் எதுவென சிந்தித்து செயல்படதான் இங்கு ஆறறிவில் மனிதர்களாக நாம் பிறந்துள்ளோம். எப்பொழுதும் தனித்துவமாக தெரிய வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் நாமாக இருத்தல் வேண்டும். நல் ஒழுக்கத்தின் மீது பயணத்தை தொகுத்தல் வேண்டும். நல் நெறிகளே வளர்ச்சிக்கு மிக உதவும். எத்தனை பொய்யான நிகழ்வுகளும் அலங்கரித்து கொண்டு பந்தியில் வந்து அமர்ந்தாலும் அது நீடிப்பது இல்லை. என்றும் சரியான வழியில் பயணிக்கும் ஒரு வாகனம் மட்டுமே அதன் இலக்கை சரியாக அடையும். அதுபோல் நம் இலக்கை மட்டுமே குறியாக வைத்து நம் கண்களுக்கு தென்படும் நிகழ்வுகளில் இருந்து அதை வளர்த்து கொள்ள பாடங்களை எடுத்து சிறப்பான ஒரு மனித வாழ்விகளை வாழதான் யாவரும் முற்பட வேண்டும். இந்த மண்தடம் மீது பிறந்த மனிதர்கள் யாவரும் என் உறவுகளே, நாம் நினைத்தது போல் வாழ்க்கை அமையாத போதும் அதுபோல் வாழ்க்கையை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள்.